وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. எல்லா புகழும் இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் ஒளியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் இது இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் இறுதி மாதம் துல்ஹஜ்ஜின் இறுதி ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் அருளால் அடுத்த ஜும்மா இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் ஜும்மாவாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வின் அருளால் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு செயலின் முடிவும், ஒவ்வொரு நிகழ்வின் முடிவும் நமக்கு பல்வேறு படிப்பினைகளை சொல்லித் தருகிறது. பொதுவாக மனித உலக வாழ்வில் அவனது பங்கு என்ன தெரியுமா? அவனின் வாழ்நாட்கள் தான் அவனது மிக முக்கிய பங்கு. எவ்வளவு ஆயுட்காலம் அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறதோ அது அந்த மனிதனின் உலக வாழ்வில் அல்லாஹ் அவனுக்கு விசேஷமாக தந்திருக்கிற அல்லாஹ்வின் ஒரு பங்களிப்பு. வாழ்நாட்களை மறுமையை கவனத்திலே கொண்டு மறுமையின் வர்த்தக நோக்கில் நன்மைகளை நிறைய செய்து நல்ல காரியங்களை நிறைய செய்கிற போது அவரின் மறுமை வியாபாரம் லாபகரமான வியாபாரம். நேர் மாற்றமாய் மறுமை வியாபாரத்தில் நன்மைகளுக்கு பகரமாய் காலம் முழுக்க தீமைகளில் உழன்று கொண்டிருப்பவர்கள், பல்வேறு பாவங்களில் புரண்டு கொண்டிருப்பவர்களுக்கு மறுமையின் வர்த்தகம் மிக மோசமான நஷ்டத்திற்குரிய ஒரு வர்த்தகமாக மாறி போகிறது. இந்த வகையிலே சொல்லுவதான பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டிருப்பவர்களில் அநேகர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நஷ்டவாதிகளாக இன்றைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு ஆண்டின் முடிவில் ஒரு இஸ்லாமிய ஒரு வருடத்தின் இறுதியில் இருக்கிற நாம் நமக்கு நாமே கடந்த காலங்களை குறித்து சுய விசாரணை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், மறுமையின் விசாரணைக்கு முன்னால் சுய விசாரணை செய்து கொள்பவன் பெரும் அறிவாளி என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு மூமின் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி ஏதேனும் பாவம் அறியாமையால் செய்துவிட்டால் அந்த பாவங்களை குறித்து என்ன நினைப்பார் தெரியுமா? ஒரு பெரும் மலை போன்ற சுமை, ஒரு பெரும் பாரம் அவரின் மீது சுமத்தப்பட்டிருப்பதை போல உணர்வார். ஒரு சிறு பாவமோ பெரும்பாவமோ பாவங்கள் புரிகிற முஸ்லிம் ஒரு பெரும் மலை போன்ற பாரம் தன் மீது சுமத்தப்பட்டிருப்பதை போல அவர் உணர்வார். ஒரு பெரும் பாறை உருண்டு தன் மீது விடுவதை போல அச்ச உணர்வு அவருக்கு இருக்குமாம் பாவங்கள் செய்கிற போது. இன்றைய காலகட்டத்துல பல்வேறு பாவங்கள், சிறியது பெரியது என்றெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் நிறைய பாவங்கள் மலிந்து கிடக்கிற உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பாவங்களின் விபரீதங்களை குறித்து அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, அதனால எத்தனையோ சிறு சிறு பாவங்கள், அந்த பாவங்கள் என்கிற உணர்வே இல்லாமல் அற்பத்தனமான பாவங்களாக நாம் நினைத்துக் கொண்டு சில நேரங்களில் பாவமே இல்லை என்கிற அளவிற்கு கூட நடைமுறையில் இன்றைக்கு நாம் மாறிப்போய் கொண்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, உலமாக்கள் சொல்லுவாங்க, நீ செய்கிற பாவம் சிறியதோ பெரியதோ, யாருக்கு நீ மாறு செய்கிறாய் என்பதை கவனித்துக் கொள். பெரும்பாவம் சிறுபாவம் என்றெல்லாம் நீ பேச தேவையில்லை. எவனின் கட்டளைக்கு நீ மாறு செய்கிறாய், எந்த ரப்புல் ஆலமீனின் உத்தரவை நீ மீறுகிறாய், எவனின் கட்டளைகளை நீ கண்டுகொள்ளாமல் இருக்கிறாய், அந்த அல்லாஹ்வை நினைத்திருப்பார். உனக்கு பெரும்பாவம் சிறுபாவம் எல்லாம் உனக்கு அச்சத்தை ஊட்டும் என்று சொல்லுவார்கள். கண்டிப்பார்களே, யோசித்து பார்த்தால் இந்த ஆண்டின் முடிவில் இருக்கிற நாம் ஒரு பொதுவாக முடிவை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி பாவங்களை குறித்து சிந்திக்காம பல்வேறு பாவங்களில் உழண்டு கொண்டிருப்பவர்களின் முடிவுகள் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான முடிவுகளாக அமையுமா. எனவே நாம் கடந்திருக்கிற ஆண்டின் சிந்தனைகளாக நமது முடிவுகள்
நல்ல முடிவாக அமைய வேண்டும். உலகில் 50-60 ஆண்டுகள் வாழுகிறோம். அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருகிற போது 100-ஐ தாண்டி வாழுகிறோம். ஆனால் இறுதி முடிவு அது ஈமானோடு அமைகிற போது அவர் பெரும் பாக்கியசாலி. கண்ணிமிக்கவர்களே, குர்ஆனிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தோடு முடிவு அமைய வேண்டும் என்று அதன் அவசியத்தை அல்லாஹ் அறிவுறுத்தி பேசுகிறான். வசனத்தில் இப்படி வருகிறது, நீங்கள் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வாவை கடைபிடியுங்கள். அடுத்த வசனம் இப்படி வருகிறது, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற போது முஸ்லீமாகவே மரணியுங்கள். நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கிற நிலையில் மரணியுங்கள். இஸ்லாம் முஸ்லிம் வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிற நிலையில் நீங்கள் மரணியுங்கள். அப்ப அல்லாஹ் ஆர்வப்படுத்துகிறான், அவன் ஆர்வப்படுத்துகிறான், உங்கள் மரணம் இஸ்லாத்தின் நிலையில் வர வேண்டும். முஸ்லீமாக இருக்கிற போது உங்களுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, இன்னமல் அமால் பிஹவாத்திமி, இறுதி முடிவை கவனித்துத்தான் நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு. தொழுகிற ஒரு தொழுகை அது ஏற்கப்படுமா இல்லையா அது இறுதி காலகட்டத்திலே தெரியும். ஒரு நோன்பு, ஒரு குர்ஆன் ஓதுவது, ஒரு சதக்கா தான தர்மங்கள், செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைகிற போது அது அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல். கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்ம கடைசி முடிவை குறித்து எவ்வளவு அஞ்ச வேண்டும் தெரியுமா? இன்னைக்கு அந்த அரபி சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம். இதை நம்ம தொழுகிறோம், அமல் செய்யறோம், செய்கிற இபாதத்துகளை அமல்களை கொண்டு திருப்தி கொண்டு இன்றைக்கு வாழுகிறோம். கடைசி கட்ட முடிவை குறித்து நாம் சிந்திக்க தவறிவிடுகிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் மனிதர்களின் பார்வையில் சுவனவாசிக்குரிய அமல்களை செய்து கொண்டிருப்பார். நல்ல இபாதத்துகள், நல்ல நிறைய நன்மையான காரியங்கள், பல்வேறு சமுதாய சேவைகள். அப்ப மக்களின் பார்வையில் அவர் சுவனவாசிக்குரிய நற்செயல்களை செய்து கொண்டிருப்பார். ஆனால் கடைசி காலம் நெருங்குகிற போது, இவரின் முடிவு நேரம் வருகிற போது, நரகத்திற்குரிய மிக மோசமான ஒரு பாவச் செயலை செய்து நரகவாதியாகி போவார் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசி நிலை, கடைசி கட்ட வாழ்வின் செய்யப்படுகிற அமல்கள் அவரின் முடிவை முடிவு செய்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இதே நேர்மாற்றமா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் மக்களின் பார்வையில் நரகத்திற்குண்டான அமல்களை செய்து கொண்டிருப்பார். பல்வேறு ஹராம்கள், பல்வேறு பாவங்கள். அப்ப நரகவாதிக்குரிய அமல்களை, தீய அமல்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அவரின் இறுதி காலம் நெருங்குகிற போது அல்லாஹ்வின் அருளால் சுவனத்திற்குரிய நன்மைகளை செய்து சுவனவாதியாகி போவார் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நமது செயல்களின் தீர்மானம், செயல்களின் அந்த கடைசி கட்ட நிலை என்பது அது அமல்களின் இறுதி நிலையை பொறுத்து இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதர்களும் மரணிக்கிற நேரத்தில் என்ன மனோநிலையில் இருக்கிறார்களோ அதே நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவார்களாம். யுபஹஸு குல்லு அப்தி அலா மாமாத்து அலை, ஒவ்வொரு அடியாரும் உலகை விட்டு பிரிகிற நேரத்தில் அவரின் மனோநிலை என்னவோ, அல்லாஹ்வை குறித்து, அல்லாஹ்வின் அருளின் மீது ஆதரவு வைத்து, அல்லாஹ்வின் மன்னிப்பின் மீது தயவு வைத்து, அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்கிற ஆதரவு கருத்தோடு, ஆதரவு எண்ணத்தோடு அவர் மரணிக்கிற போது நிச்சயம் அல்லாஹ் அவரை மன்னிப்பானா? என்னெல்லாம் இங்க எல்லாம் மன்னிக்க போறான், நல்லா ரொம்ப பெரிய பாவி. இப்ப அல்லாஹ்வின் மீது நிராசை கொண்டவராய் ஒரு மனிதர் மரணிக்கிற போது அது மறுமையில் அவருக்கு தண்டனை ஒன்று. கண்ணிமிக்கவர்களே, அப்ப இந்த இறுதி நேரத்தின் மனோநிலை, உலகை விட்டு பிரிகிற நேரத்தின் என்ன ஓட்டம் மிக முக்கியம். கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் இந்த அளவுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொன்னா, கடைசி கட்ட நேரத்தை நினைத்து இப்ப ஈமானோடு உலகை பிரிய வேண்டும் என்கிற துவா தினந்தோறும் கட்டாயம் கேட்கப்பட வேண்டிய துவா. பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர், பனு நஜ்ஜார் கோத்திரம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் இருந்த ஒருவர். சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான் போன்ற பெரும் பெரும் சூறாக்களை படித்து முடித்தவர், சட்டதிட்டங்களோடு ஓதி முடித்திருக்கிறார். கூடுதல் சிறப்பாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காத்திபே வஹி, பெருமானாருக்கு வஹி இறங்குகிற போது குர்ஆன் வசனங்களை பெருமானார் சொல்ல சொல்ல எழுதுகிற ஒரு பெரும் சிறப்புக்கு சொந்தக்காரர் இந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர். அல்லாஹ்வின் தக்தீர், சில காலங்களுக்கு பின்னால் பழைய கிறிஸ்தவ மதத்திலே போய் சேருகிறார், கிறிஸ்தவராக மாறி போகிறார். இவ்வளவு ஒரு பெரும் சிறப்புக்கு சொந்தக்காரர், வகை எழுதுகிற பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்காரர் கிறிஸ்தவத்திலே போய் இணைகிறார். வேதக்காரர்கள் அகமகிழ்ந்து போகிறார்கள், பெருமையாக பேசுகிறார்கள். முகம்மதுக்கு வகை எழுதிய ஒருவர் இன்று நம்மோடு இருக்கிறாரே என்று பெருமை தட்டி பேசுகிறார்கள். சில நாட்களுக்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனது கடும் கோபம் இறங்குகிறது. தன் இனத்தோடு அவர் இருக்கிற போது கழுத்து அப்படியே முறிந்து போகிறது, பிணமாக இறந்து கீழே விடுகிறார்.
சவக்குழி தோன்றுகிறார்கள் அவரை அடக்குவதற்காக. இரவோடு இரவாக அடக்கியதற்கு பின்னால் காலை எழுந்து பார்த்தால் பிணம் வெளியே வந்து கிடக்கிறது. பூமி அப்படியே தும்பி விடுகிறது. 3 முறை அடுத்தடுத்து அடக்கம் செய்யப்படுகிறார். குழிக்குள் புதைக்கப்படுகிறார். பூமி வெளியே தும்புகிறது. கடைசியாக அவரை புதைக்காமல் விட்டு விடுகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம், இவ்வளவு சிறப்புகளுக்கு சொந்தக்காரரும் கூட இறுதி முடிவு மறுமை கால்பட்டு போகிற முடிவாக, மறுமையில் பெரும் நஷ்டவாளியாக போகிற நிலைகளை எல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு பல்வேறு பாவங்களை செய்து கொண்டிருக்கிற நாம் நன்மைகளோடு சேர்த்து பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். பள்ளியில முதல்ல தொழுவோம். வெளியே வியாபார நடவடிக்கைகளில் பல்வேறு பொய் பேச்சுக்கள் இருக்கும், பல்வேறு ஏமாற்றுகள் இருக்கும், பல்வேறு ஹராமான செயல்பாடுகள் இருக்கும். அப்ப இரண்டையும் கலந்து செய்கிற நாம் நமது முடிவை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். மன்னிமிக்கவர்களே, மட்டுமல்ல, அந்த கடைசி முடிவை குறித்து நபிமார்கள் கூட தன் சந்ததிகளுக்கு எச்சரித்திருக்கிறார். அதுவும் நபிமார்களின் குடும்பம் பரிசுத்த குடும்பம், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம், பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட புனிதமானவர்கள் நபிமார்கள். குர்ஆனிலே வருகிறது, வஸ்ஸாபிஹா இப்ராஹிம் பனி யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் சந்ததிகளுக்கு வசியத்து செய்கிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? யா பனி, எனது அருமை மக்களே. நபிமார்கள் சந்ததிகள் மேல கவலைப்படுறாங்க. எனது அருமை மக்களே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக தேர்வு செய்திருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக அல்லாஹ் ஒப்புக்கொண்டிருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற போது முஸ்லீமாகவே மரணியுங்கள். இப்ப நபிமார்களின் பரிசுத்த குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழுகிற குடும்பம், அணு அளவு கூட மாறு செய்யாத குடும்பம். என் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி மகன் உட்பட அல்லாஹ்விற்காக பெரும் தியாகம் செய்த குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்த நபிமார்கள் உபதேசம் செய்கிறார்கள், நீங்கள் மரணிக்கிற போது முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும், முஸ்லிம் அல்லாது நீங்கள் மரணத்தை விட வேண்டாம் என்று சொல்லுகிற போது நாம் யோசித்து பார்க்கிறோம், நம் போன்றவர்களுக்கு எத்தனை பேர் கவலைப்படுறோம் நமது இறுதி முடிவை குறித்து. அது ஈமானோடு அமைய வேண்டும். அடுத்து வருகிற சந்ததிகளின் ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய நாட்டு சூழல்ல ஈமானை பறிப்பதற்கு எவ்வளவு மிக மோசமான சதி திட்டங்கள், பழைய மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, அப்ப நீ முஸ்லீமாக பெயர் தாங்கி முஸ்லீமாக வாழ்ந்து கொள், இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் ஷரியத்தை நீ பின்பற்றக்கூடாது என்றெல்லாம் சொல்லி எவ்வளவு இடையூறுகளை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப நபிமார்கள் கவலைப்படுகிறார்கள் சந்ததிகளின் ஈமானை குறித்து. இறுதி முடிவு இஸ்லாத்தோடு அமைய வேண்டும் என்றெல்லாம் பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா பெருமானார் சொல்லுவாங்க, வாதிரு பில் அமால், நீங்கள் நன்மையான காரியங்களில் விரைந்து வாருங்கள், போட்டி போட்டுக்கொண்டு நன்மைகளில் முன்னேறுங்கள். ஃபித்னன் ககைலைலி முழலின், இருண்ட இரவின் இருளை போல பல்வேறு ஃபித்னாக்கள் சோதனைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். ஈமானை பறிப்பதற்கு எந்த அளவுக்கு சோதனை அப்படின்னு சொன்னா, காலையில் முஸ்லிம் மாலையில் காஃபிர், ஈமான் பறிக்கப்பட்டு போகும். மாலையில் முஸ்லிம் காலையில் காஃபிர். அடுத்தடுத்து மாறி மாறி வருகிற காட்சிகளாய் ஈமான் இல்லாத நிலைப்பாடுகள் பெருகி கொண்டிருக்கிற காலம் வரும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எபீஉ தீனஹு பிஅர்லிமின துன்யா, தீனை மார்க்கத்தை உலகின் அற்ப லாபத்திற்காக விட்டு விடுவார். அவ்வளவு நெருக்கடிகள் வரும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகின் அற்ப காசு பணங்களுக்காக தீன வேலை பேசிடுவான். எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம், உலகின் அற்ப இன்பத்திற்காக ஈமானை உதறி விட்டு போகிறார்கள். உலகம் சார்ந்த அற்பத்தனமான காசு பணங்கள் இன்பங்களுக்காக ஈமானை பறிகொடுத்து போகிற நிலைகளை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, பெருமானார் காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பாவங்கள் இப்ப சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பாவங்களை முடியை விட, ஒரு ரோமத்தை விட மெலிதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், ஒற்றை முடியை விட சர்வசாதாரணமாக கருதுகிறீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த பாவங்களை குறித்து எங்களது கண்ணோட்டம் என்ன தெரியுமா? பேரழிவை ஏற்படுத்துகிற பெரும் பாவங்களாக நாங்கள் கருதி வந்தோம். இன்னைக்கு பாவங்கள் பரவி இருக்கிற காலச்சூழல்ல பல்வேறு பாவங்கள் எல்லாம் தான் செய்யறாங்க, நான் மட்டுமா செய்யறேன். எவ்வளவு வார்த்தைகளை பார்க்கிறோம், வட்டி நான் மட்டுமா வாங்குறேன், எல்லாம் தானே வாங்குறாங்க. யாரு இன்னைக்கு வட்டி வாங்காம வியாபாரம் பண்றாங்க? வாயில வருகிறதா இல்லையா? யாரு பல்வேறு எந்த வீடுகளை இன்னைக்கு பல்வேறு ஹராமான காட்சிகள் இல்லாம இருக்குது, டிவி போன்ற பல்வேறு சமாச்சாரங்கள். அப்ப எந்த வீடுகள்ல பல்வேறு ஹராமல் இல்லாம இருக்குது? அப்ப வார்த்தை சர்வதாரணமாக வருகிறது. கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் பல்வேறு பாவங்களின் வரிசையில இன்னைக்கு நம்முடைய எத்தனையோ தொழுகையாளிகளுக்கு சொல்லியாக வேண்டும். தொழுகையில இன்றைக்கு நாகரிகம் என்கிற பெயரால் இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு, கீழாடை பேண்ட், இறுக்கமான ஆடை அணிந்திருக்கிற மேலாடை சட்டை, குட்டை சட்டை, கொஞ்சம் உயரம் குறைவாக சட்டை அணிந்து தொழுகிற போது ருக்குவில் லேசா முதுகு பகுதி வெளியே தருகிறது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவுரத்,
கட்டாயம் மறைக்கப்பட்ட வேண்டிய பகுதி மார்க்கம் சொல்லுகிறது தொப்புளில் இருந்து முழங்கால் வரை. அது ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு காட்டுவதற்கு கூட அனுமதி இல்லை, தொப்புள் தொடங்கி முழங்கால் வரை. அப்ப கலாச்சாரம் என்கிற பெயரில் இறுக்கமான ஆடைகள் ருக்குவில் லேசாக முதுகு பகுதி தெரிகிறது. சஜிதால போறப்ப அணிந்திருக்கிற உள்ளாடை உட்பட வெளியே தெரிகிறது. எவ்வளவு மார்க்கம் சொல்லுகிறது தொழுகை சேராமல் போகும். கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதியில் ஒரு 3 தஸ்பீஹ் அளவிற்கு வெளிப்படுகிற போது தொழுகை முடிந்து போகும். தொழுதும் தொழாதவரை போல கண்ணிமிக்கவர்களே, அப்ப துணை பல்வேறு மிக மோசமான தொழுகையில் பாதிப்பு ஏற்படுத்துகிற, தொழுகை செல்லாமல் போகிற அளவிற்கு உள்ள பல்வேறு பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு கலாச்சார போர்வையில் நம்மிடத்திலே பாவமாக தெரிவதில்லை. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்றதா இருந்தா ஆண்களை பொறுத்த வரைக்கும் கீழாடை அணிந்திருக்கிற கீழாடை கரண்டைக்கு கீழ் தொங்குவது அது மார்க்கம் அனுமதிப்பதில்லை. அது பேண்டா இருக்கட்டும், கைலி வேட்டிகளாக இருந்தாலும் சரி. இப்ப கரண்டை மொழிக்கு கீழே தொங்குவது மார்க்கம் தடுத்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, ஹதீஸிலே வருகிறது, ஜர் என்கிற வார்த்தை ஹதீஸிலே வரும். ஜர் அதாவது கீழாடையை தரையில் இழுபட இழுத்து செல்வது, தரையில் தரதரவென்று இழுக்கிற அளவிற்கு கீழாடை அணிவது. இன்னொரு வார்த்தை இஸ்பால் என்று வருகிறது. இஸ்பால் கீழடையை தொங்க விடுவது, கரண்டையை தாண்டி தொங்குகிற அளவிற்கு அணிவது. அபூதாபிலே ஹதீஸ் வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த மனிதர் பெருமையுடன் உள்ளத்தில் பெருமையுடன் கீழாடையை இழுத்து செல்லுவாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையில அல்லாஹ்வின் கருணை இல்லாமல் எவ்வளவு பெரும் நன்மை செய்தவராக இருந்தாலும் சுவனத்திற்கு செல்ல முடியாது. அவனின் கருணை பார்வை இல்லாமல் தப்பிக்க முடியாது என்கிற போது, நான் உலகில் இந்த அறிவில்லாமல் கீழாடை கரண்டைக்கு மேல் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஈழ்மை ஞானம் இல்லாமல் சர்வசாதாரணமாக பாவங்களில் ஈடுபடுகிறோம். மன்னிமிக்கவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொல்லுவான், நீங்கள் கீழாடை எப்படி அணிய வேண்டும் தெரியுமா? இந்த கெண்டைக்கால் கரண்டைக்காலின் பாதி வரை கீழாடையை உயர்த்தி கட்டுங்கள், கிட்டத்தட்ட முழங்காலுக்கு கொஞ்சம் பாதி கீழே. அது உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால், இவ்வளவு உயர்த்துவது விருப்பம் இல்லாவிட்டால், குறைந்தபட்சம் கரண்டைக்கு மேலாவது கீழாடையை அணிங்கள் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கிறவர்களே, சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, கீழாடை கரண்டைக்கு கீழ் அணிவது, தரையில் இழுபட அணிவது என்பது பெருமையின் அங்கம் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கிறவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இப்படி பல்வேறு பாவம், தொழுகை குறித்த பல்வேறு மசாயில்கள் நமக்கும் தெரியறது இல்லை, இமாம்களை அணுகி கேட்பதும் இல்லை. எது நமக்கு தோன்றுகிறதோ அதை மார்க்கமாக கருதி கொள்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஆக இறுதி முடிவு ஈமானோடு அமைய வேண்டுமானால், அது நல்ல முடிவாக அமைய வேண்டுமானால், இது போன்ற பல்வேறு சமாச்சாரங்களை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா இந்த காலம் ஹஜ்ஜுடைய காலம், ஹாஜிகள்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வந்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அதுவும் நம்முடைய ஷரீஅத்துடைய பார்வையில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹாஜிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கிளம்புகிற போது நம்மிடத்திலே துவா வாங்கி செல்லுவார்கள். இங்க ஹஜ்ஜு மக்பூலியத் ஆகணும், பயணம் இலகுவாக இருக்க வேண்டும், இப்ப துவா செய்யுங்கள் என்று சொல்லி நம்மிடத்திலே துவாவிற்கு வேண்டுகோள் வைப்பார்கள். அவர்கள் பயணத்தை நல்ல முறையிலே முடித்து ஹஜ்ஜுடைய கடமையை முடித்து திரும்பி வருகிற போது இப்ப நாம் அவர்களது துவாவுக்காக காத்துக் கொண்டிருப்போம். இப்ப ஹாஜிகளாக அவர்கள் வருகிற போது இப்ப அந்த அவர்களின் சிறப்புகளை குறித்து ஹதீஸிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வின் புனித ஆலயத்தை கண்ணால் கண்டு வருகிறார்கள். அந்த கண்களை காண வேண்டும் என்பதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா, அவருடைய மக்பரா, பெருமானார் துயில் கொண்டிருக்கிற அந்த இடங்களை சந்தித்து விட்டு வருகிறார்கள். இப்ப அவர்களது நாம் கண்ணியமான பார்வை கொண்டு பார்க்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் என்னன்னு சொல்றாங்க, இதா லகீத்தல் ஹாஜ், நீங்கள் ஒரு ஹாஜியை சந்தித்தால், திரும்பி வருகிற ஹாஜியை சந்தித்தால், ஃபஸல்லிம் அலை, அவருக்கு சலாம் சொல்லுங்கள், வஸாஃபிஹு, அவரிடத்திலே முசாஃபஹா செய்யுங்கள், வமுர்ஹு யஸ்தக்ஃபிர் லக கப்ல யதுகுல பைத்த, அவர் வீட்டிற்கு திரும்புவதற்கு முன்னால், தன் வீட்டிற்கு செல்லுவதற்கு முன்னால் அவரிடத்திலே சொல்லுங்கள், எனக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று. இப்ப அவரின் பரிசுத்தமான பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வின் ஆலயத்தை சந்தித்து விட்டு வந்திருக்கிற அவருக்கு அந்த புனிதமான ஒரு தன்மையில நமது பாவங்கள் மன்னிக்கப்படலாம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வருபவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் போய் வருகிற முஜாஹித், இந்த 2 பேரும் அல்லாஹ்வின் சிறப்பு விருந்தினர்கள், அல்லாஹ்வின் விசேஷமான விருந்தினர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தான், ஹஜ்ஜிற்கு கிளம்பி வாருங்கள், அல்லாஹ்வின் அழைப்பிற்கு பதில் தந்தார்கள். இதற்கு பலன் என்ன தெரியுமா? இவர்களின் பிரார்த்தனைகளை அல்லாஹ் வழங்குவான் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் அழைப்பிற்கு பதில் தந்த காரணத்தால் இவர்களின் அழைப்புக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், வருகிற ஹாஜிகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், நல்ல முறையில் அவரிடத்திலே துவாவுக்காக கோரிக்கை வைக்க வேண்டும். நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, பாவ மன்னிப்பிற்காக துவா செய்வதற்கு நாம் அவரிடத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ஆக இந்த ஆண்டின் இறுதியில், இஸ்லாமிய ஆண்டினுடைய இறுதியில் இருக்கிற நாம் மிக முக்கியமாக நமது முடிவு, உலக முடிவு ஈமானோடு அமைவதற்கு கவலைப்பட வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத சிறுவன்
பெருமானாரிடத்திலே பணியுரை செய்து கொண்டிருப்பான். ஒரு 10-12 வயசு சிறுவன். கடுமையான உடல் பாதிப்பு, நோயாளியாக மாறி போவான். சில நாட்கள் பெருமானாரிடத்திலே அவன் வருவதில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போவார்கள். மரண படுக்கையிலே கிடப்பான் அந்த யூத சிறுவன். மரண சக்கராத்தில் இருந்துட்டு இருப்பான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மனிதனும் உலகை விட்டு பிரிகிற போது ஈமானோடு பிரிய வேண்டும் என்கிற உச்சபட்ச கவலைக்கு சொந்தக்காரர்கள். இந்த சிறுவனின் அருகில் போய் சொல்லுவார்கள், நீ கலிமாவை மொழி என்பார்கள், சாட்சியத்தை சொல்லி என்பார்கள். சிறுவன், படுத்திருக்கிற சிறுவன் அருகில் இருக்கிற தந்தையை பார்ப்பார். தந்தை சொல்லுவாராம், அதே அபுல் காசிம், பெருமானாருடைய சிறப்பு பெயர். அபுல் காசிம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்படி என்று சொல்லுகிற போது அந்த சிறுவன் கலிமாவை மொழிவான், சாட்சியத்தை மொழிவான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன்கதஹுல்லாஹ் மினன் நார், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறுவனை நரகை விட்டு காத்த அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை பெருமானார் புகழுவாங்களா கண்டிப்பிக்கவர்களே. அப்ப இறுதி முடிவு கலிமாவோடு அமைய வேண்டும். அது குறித்த சிந்தனை வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் கழிக்கிற போது, குறிப்பாக இஸ்லாமிய வருடங்கள் கழிந்து இறுதி நிலைக்கு வருகிற போது நமது நிலையை குறித்து நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கண்டிப்பிக்கவர்களே, ஈமானோட முடிவு அப்படிங்கிறது அல்லாஹ்வின் பெரும் அருட்படை, அல்லாஹ்வின் பெரும் பாக்கியம். பெருமானாருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் நபிகள் நாயகத்திற்கு வழக்கரமாக செயல்பட்டவர்கள். எந்த எதிரியும் பெருமானாரின் அருகில் கூட வரவிடாத அளவிற்கு பெருமானாருக்கு பெரும் பாதுகாப்பு அரணாக இருந்தவர்கள் அபூ தாலிப். முடிவு ஈமானோடு அமையவில்லை. கண்ணிமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சிப்படி வருகிறது. அபூ தாலிப் மரணப்படுக்கையில இருப்பாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். வந்து அருகிலே வந்து சொல்லுவார்கள், நீங்கள் சாட்சியத்தை சொல்லுங்கள், கலிமாவை சொல்லுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் சாட்சி சொல்லுகிறேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதை, ஈமானை மொழிந்ததை நான் சாட்சியம் சொல்கிறேன் என்று சொல்கிற போது அருகில் இருக்கிற காஃபிர் தலைவர்கள், அபூஜஹல் ஒன்று, அப்துல்லா பின் ஹிஷாம், 2 பேரும் சொல்லுவாங்க அபூ தாலிப் கிட்ட, உங்களுடைய பாட்டன் அப்துல் முத்தலிப் அவர்களது மார்க்கத்தை விட்டுவிட்டு முகம்மதின் மார்க்கத்தை ஏற்க போகிறீர்களா? உங்களது மரணத்திற்கு பின்னால் உலகம் உங்களை தூற்றும். உயிர் பயத்தில், மரண பயத்தில் பழைய தெய்வங்களை விட்டுவிட்டார், பழைய மதத்தை விட்டுவிட்டார் என்று அவதூறு பேசும் ஏற்க சம்மதமா என்று கேட்கிற போது லேசா மனம் மாறின அபூ தாலிப் கூட இந்த உலக நிகழ்வுகளுக்கு பயந்து, வரலாற்று அடையாளங்களுக்கு பயந்து அவர் இறுதியாக கலிமா மொழிவதை மறுத்தார். கண்டிப்பிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். முடிவு ஈமானோடு அமைவதற்கு அல்லாஹ்வின் மிக பெரும் அருள் வேண்டும். எனவே நாம் அமல்கள் செய்கிற நாம், தொழுகை இபாதத்துகள் செய்கிற நாம் தினந்தோறும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களது முடிவை ஈமானோடு ஆக்கி வைப்பாயா. கடைசி நேரத்துல ஈமானுடைய வார்த்தைகள் வருவது பெருமாள் சொல்லுவாங்க, மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. எந்த மனிதரின் இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ அவர் சுவனத்தில் பிரவேசிப்பார். இப்ப உச்சகட்ட சோதனையாக வாழ்நாள் முழுக்க நம்மை கெடுத்து சின்னாபின்னமாக்குகிற சைத்தான் இறுதி முயற்சியாக அந்த நேரத்துல கலிமா வரவிடாமல், இப்ப நாவுகளில் கலிமா வந்துவிடாத அளவிற்கு அவனது சோதனைகள் மிக மோசமான சோதனைகளா இருக்கும். இறந்து போயிருக்கிற நமது உறவினர்களின் உருவத்திலே வருவான். இவருக்கு ஆக பாசமான, பிரியமான உறவுகளின் தோற்றத்திலே வந்து அவரை வழிகெடுப்பான். கலிமா சொல்லாமல் இருப்பதற்கு முயற்சிப்பான். நினைவிக்கவர்களே, ஆக வாழ்நாள் ஈமானோடு அமைந்தால் முடிவு ஈமானோடு அமையும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த இஸ்லாமிய ஆண்டின் துவக்கத்தை எல்லாம் சிறப்பாக ஆக்கி அருள்வானாக. கடந்த காலங்களில் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் வரக்கூடிய இந்த இஸ்லாமிய புத்தாண்டை இஸ்லாமிய மக்களுக்கு, உலகளாவிய மக்களுக்கு எல்லாம் இடேற்றமாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் நம்முடைய அனைத்து நற்காரியங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.